ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் டிபேட்டபிளான டாபிக். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ட்ரீட்மெண்ட்ஸில் கர்டைன்ஸ் வெர்சஸ் பிளைண்ட்ஸ். ஸோ விண்டோ ட்ரீட்மெண்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற ரெண்டு சாய்ஸஸ் பார்த்திங்கன்னா கர்டைன்ஸ் அண்ட் பிளைண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸில் இருக்கும்போது எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு அடிக்கடி வர டவுட்ஸு, பிளைண்ட்ஸ் பெட்டரா இல்லை கர்டைன்ஸ் பெட்டரா, எது போட்டால் நல்லா இருக்கும், எந்த ப்ராஜெக்டில் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் பிரசாந்த், ஒரு இன்டீரியர் கன்சல்டன்ட். ஸோ விண்டோ ட்ரீட்மெண்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு சாய்ஸஸ், பாப்புலர் சாய்ஸஸ் கர்டைன்ஸ் அண்ட் பிளைண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கர்டைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விண்டோ ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கர்டைன்ஸ். நம்ம ஊரில் அது ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லுவோம், பட் கர்டைன்ஸ் தான் ரொம்ப நாளாக இருக்குது. அண்ட் தென் பிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக தான் வர ஆரம்பிச்சிது. பிளைண்ட்ஸ் வந்த புதுசில் அதிகமாக கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆஃபீஸஸ்ஸு, இந்த மாதிரி இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேசஸில் பிளைண்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது, கர்டைன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் நாளாக ஆக பிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் உள்ளே வர ஆரம்பிச்சது. இப்போ பார்த்திங்கன்னா கர்டைனுக்கு ஈக்குவலண்ட்டாக பிளைண்ட்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ என்ன பெனிஃபிட்ஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இது ரெண்டுத்துலேயும்ன்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ கர்டைன்ஸ் அண்ட் பிளைண்ட்ஸா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 ஃபேக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கான்ஃபிகரேஷன், அண்ட் நெக்ஸ்ட்டு லைட்டிங் அண்ட் ப்ரைவசி, அப்புறம் என்ன டைப் ஆஃப் டிசைன் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது, அண்ட் 4வது முக்கியமான விஷயம் மெயின்டெனபிலிட்டி. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே அது உங்களை ரீச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்டைன்ஸ் வெர்சஸ் பிளைண்ட்ஸ் டிபேட்டில் நம்ம ஒரு 4 கீ ஃபேக்டர்ஸை வச்சு கர்டைன்ஸ் பெட்டரா இல்லை பிளைண்ட்ஸ் பெட்டரான்றதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 4 கீ ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு வர கீ ஃபேக்டர் இஸ் ஸ்பேஸ் கான்ஃபிகரேஷன். ஸ்பேஸ் கான்ஃபிகரேஷனில் அகெயின் நீங்கள் ஒரு 3 டிவிஷன்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் சைஸ், ரூமோட சைஸை பொறுத்தும் வெதர் பிளைண்ட்ஸா இல்லை கர்டைன்ஸான்றதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் தென் விண்டோவோட சைஸஸ், ஸோ விண்டோவோட சைஸ், லெங்க்த்து, அதோட வித்து, இதெல்லாம் பேஸ் பண்ணியும் நம்ம பிளைண்ட்ஸா இல்லை கர்டைன்ஸான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் ரூம், ஏன்னா ஒரு ரூமுக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன டைப் ஆஃப் ரூமை பொறுத்தும் நம்ம பிளைண்ட்ஸா கர்டைன்ஸான்றதை நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரூம் சைஸ். ஸோ இன்கேஸ் ரூம் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஃபுல் லெங்த் கர்டைன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. கர்டைன்ஸை நான் மோஸ்ட்லி சின்ன சைஸ் ரூம்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ கர்டைன்ஸ் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா கர்டைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வால்லேருந்து ஒரு 5 to 6 inches ப்ரொஜெக்ட் ஆகும். இன்கேஸ் அது டபுள் ராட் கர்டைன்ஸாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து இன்னொரு 2 to 3 inches கூட அது உங்களோட ஃப்ளோர் ஸ்பேஸில் உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சின்ன ரூம்ஸில் கர்டைன்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்மால் ரூம்ஸ் ஒரு காம்பேக்ட் ரூம்ஸாக இருந்துச்சுன்னா பிளைண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலி அந்த விண்டோவோட சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி பண்ணுறதுனால அது அந்த விண்டோவுக்கு அது பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். அண்ட் தென் பிளைண்ட்ஸ் எப்போயுமே பார்த்திங்கன்னா விண்டோவோட ரீசஸில் அழகாக உட்கார்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். விண்டோ ரீசஸ்னால் லைக் விண்டோவோட ஃப்ரேமுக்கும் வாலுக்கும் உள்ள டெப்த்து, ஸோ அந்த டெப்த்தில் அது அழகாக உட்கார்ற மாதிரி நம்ம பிளைண்ட்ஸை பிளான் பண்ண முடியும். இன்கேஸ் உங்கள் விண்டோஸ்க்கு கீழே ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருக்கீங்க, லைக் இன்கேஸ் பேஸ் ஹீட்டராக இருக்குது, இல்லைனா நீங்கள் உங்களோட காட் இல்லைனா சோஃபாஸ் ஏதாவது நீங்கள் விண்டோ கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ மோஸ்ட்லி நீங்கள் பிளைண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது ரூம் சைஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ரெண்டுத்தோட பெனிஃபிட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ பிளைண்ட்ஸுக்கும் கர்டைன்ஸுக்கும் இது ஒரு டையான விஷயம் ரூம் சைஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்டோ சைஸ். விண்டோ இன்கேஸ் ரொம்ப வைடாக இருக்குது இல்லை டால் விண்டோஸாக இருக்குன்னா அப்போது நீங்கள் கர்டைன்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஸ்மாலாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, விண்டோ ஹாஃப் சைஸ் விண்டோஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
பிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஒயிட் விண்டோஸில் நீங்கள் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா அந்த விண்டோக்கு கீழே ஏதாவது ஃபர்னிச்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னா பிளைண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு செக்மெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். லைக் இன்கேஸ் ஒரு விண்டோவோட வித்தே ஒரு 9 feet இருக்குன்னா 3 feet 3 feet 3 feet-ஆக 3 பிளைண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் அகெயின் பார்த்தீங்கன்னா விண்டோ சைஸ் பொறுத்த வரைக்கும் பிளைண்ட்ஸுக்கும் கர்டைன்ஸ்க்கும் வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸ்பேஸ் கான்ஃபிகரேஷனில் வர நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரூம். ஸோ இன்கேஸ் வந்து மாய்ஸ்சர் ஃபில்டு ரூமாக இருக்குது, லைக் பாத்ரூம்ஸ் இல்லை கிச்சன்ஸாக இருக்குன்னா நீங்கள் அப்போது கர்டைன்ஸ் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. பிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹோம் ஆஃபீஸஸ் அண்ட் ஸ்டடி ரூம்ஸ்லலாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் கர்டைன்ஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரூமை பொறுத்த வரைக்கும் லைக் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் பால்கனி டோராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கர்டைன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இந்த ஆப்ஷனுக்கு கொஞ்சம் பெட்டராகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதோட மூமெண்ட்ஸ். அண்ட் தென் நீங்கள் வந்து கர்டைன்ஸ் வந்து ரூமை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் உள்ள ரூமாக தேவைப்படுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. இன்கேஸ் ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருக்கீங்க, இல்லைனா லைக் ப்ராக்டிக்கலாக உங்கள் ரூம் வந்து ஒரு ரோட் ஃபேஸிங் ரூமாக இருக்குது, இல்லைனா வந்து வீடே வந்து கொஞ்சம் ஹை டிராஃபிக் ஏரியாவில் இருக்க மாதிரியான இடத்துல இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவி கர்டைன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃப்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் ரூம் டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளைண்ட்ஸ் அண்ட் கர்டைன்ஸோட வெயிட்டேஜ் பற்றி ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு டிசிஷன் ஃபேக்டரில் அடுத்து வரப்போகிற இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் அண்ட் ப்ரைவசி கண்ட்ரோல். விண்டோ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் அண்ட் தென் ப்ரைவசி கண்ட்ரோல். ஸோ வந்து பிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது பிளைண்ட்ஸில். அதோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை அதோட ஃபேப்ரிக் இல்லை மெட்டீரியல் டைப்ஸாக இருக்கட்டும் சரி, பிளைண்ட்ஸில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்பரன்சி லெவல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் 50% டிரான்ஸ்பரண்ட்டு, 70% டிரான்ஸ்பரண்ட்டு, இல்லைனா வந்து 100% பிளாக் அவுட் வாங்கணுன்னாலும் நீங்கள் பிளைண்ட்ஸில் அதை தாராளமாக பண்ண முடியும். அண்ட் தென் மெக்கானிசம் வைஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து சாய்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. லைக் வெர்டிக்கல் பிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெனிஷியன் பிளைண்ட்ஸாக இருக்கட்டும். வெர்டிக்கல் பிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட மூமெண்ட்டு ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், அண்ட் தென் அதோட ஆக்சிஸ்லேயே அது ரொட்டேட் ஆகும். ஸோ அது வந்து அதே மாதிரி வெனிஷியன்லேயும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஆக்சிஸ் வைஸ் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து தரக்காமலே நீங்கள் வந்து அதோட லைட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் அதை பெட்டராக யூஸ் பண்ண முடியும் பிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பிளைண்ட்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா லைட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் விண்டோவோட சைட்ஸ்லேருந்து இல்லைனா 2 பிளைண்ட்ஸை சேர்ந்த மாதிரி நீங்கள் போடும்போது அதோட ஜாயின்ஸ்லேயோ இல்லை அதோட எட்ஜஸ்லேருந்து வந்து உங்களுக்கு லைட் லீக்கேஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கர்டைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அகெயின் கர்டைன்லேயும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் லைட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் என்னென்னா அதுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னல் லேயர்ஸ் லைக் செகண்டரி லேயர் இல்லைன்னா வந்து மெயின் கர்டைன்லேயே நீங்கள் வந்து அடிஷ்னல் லைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பண்ண முடியும் கர்டைன்ஸில். பட் மெக்கானிசம்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா கர்டைன்ஸ் வந்து மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸில் தான் மூவ் ஆகும். ஸோ மெக்கானிசம் வைஸ் பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ கர்டைன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து காற்றுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளைண்ட்ஸில் அந்த பிரச்சனை கிடையாது. என்ன தான் ஏர் ஃப்ளோ இருந்தாலும் சரி, அவுட்டர் ஏர் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரூமில் ஃபேன் ஸ்பீட் ஜாஸ்தியாக வச்சாலும் சரி, கர்டைன் கம்பேர் பண்ணும்போது பிளைண்ட்ஸோட மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ லைட்டிங் அண்ட் ப்ரைவசி கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து மோஸ்ட்லி டுவோர்ட்ஸ் பிளைண்ட்ஸாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கும் லைட்டிங் அண்ட் ப்ரைவசி கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிளைண்ட்ஸுக்கு கொஞ்சம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீயான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்டைல். ஸோ விண்டோ ட்ரீட்மெண்ட்ஸில் டிசைன் ஸ்டைல் அகெயின் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா டிசைன் ஸ்டைலை வச்சு நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கீங்கன்றதையும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும்.
ஸோ ஃபஸ்ட்டு பிளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறையா வந்து கலர்ஸ் ஸ்டைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிளைண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நம்ம ஒரு வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். லைக் வெர்டிக்கல், வெனிஷியன், ரோலர், ஜீப்ரா, ரோமன் அண்ட் ஹனிகாம் பிளைண்ட்ஸ்னு இருக்குது. அண்ட் தென் பிளைண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாடர்ன் அண்ட் மினிமலிஸ்டிக் டிசைன் ஸ்டைலில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ரோமன் பிளைண்ட் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல். ஏன்னா ரோமன் பிளைண்ட் வந்து நீங்கள் அதிகமான டிசைன் ஸ்டைலில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்னிச்சரில் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்கை மேட்ச் பண்ணி நீங்கள் ரோமன் பிளைண்டை பில்ட் பண்ணி அதை நீங்கள் அந்த ஸ்டைலில் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தென் மோஸ்ட்லி நீங்கள் பிளைண்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட் அண்ட் டைடி லுக் வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளைண்ட்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிளைண்ட்ஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் இதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவும் நீங்கள் தாராளமாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸும் அகெயின் பிளைண்ட்ஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு நிறைய டிசைன் ஸ்டைல்ஸில் இருக்குது. அண்ட் தென் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அகெயின் கர்டைன்லேயும் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் கர்டைன்ஸ் இருக்குது, ஐலெட் அண்ட் ராட் பாக்கெட் அண்ட் தென் டேப் டாப் கர்டைன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன் ஸ்டைல்ஸ் அதுலேயும் அவைலபிளாக இருக்குது. கர்டைன்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கோஸ் வெல் வித் மோஸ்ட் ஆஃப் த டிசைன் ஸ்டைல்ஸ். சரிங்களா? ஸோ கர்டைன்ஸை நீங்கள் வந்து தாராளமாக நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் கர்டைன்ஸ் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஹைலைட் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஒரு நல்ல டெப்த் க்ரியேட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து கர்டைன்ஸை யூஸ் பண்ணலாம். அகெயின் கர்டைன்ஸ் பற்றியும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் கர்டைன்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ டிசைன் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் லைக் பிளைண்ட்ஸ்க்கும் கர்டைன்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் டிசைன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீயான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ட்ரீட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்டைனபிலிட்டி. ஸோ எந்த லெவலுக்கு பிளைண்ட்ஸ் அண்ட் கர்டைன்ஸை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுன்றது தான் அந்த ஃபேக்டர். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் விண்டோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை அடிக்கடி சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ அது வந்து லாங் ரனில் அது உங்களுக்கு ஈஸியாக மெயின்டைனபிளாக இருக்கணும். ஸோ இதுவும் ஒரு கீயான ஃபேக்டர். மோஸ்ட்லி வந்து கர்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷின் வாஷ் பண்ண முடியும். லைக் மெஷின் வாஷ் இல்லைனாலும் நீங்கள் அட்லீஸ்ட் நார்மல் பக்கெட் வாஷாவது அதை பண்ண முடியும். இன்கேஸ் சம்டைம்ஸ் நீங்கள் டெலிகேட்டான கர்டைன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, லைக் ஷியர் கர்டைன் அந்த மாதிரி ஏதாவது ஷியர் ஃபேப்ரிக் மாதிரி கர்டைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரை கிளீனிங் கொடுத்தீங்கனாலே போதும். கர்டைன்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்வேர்லேருந்து லைக் கர்டைன் ராட்ஸோ இல்லை கர்டைன் ட்ராக்ஸ்லேருந்தோ அதை கொஞ்சம் ஈஸியாகவே ரிமூவ் பண்ண முடியும். பிளைண்ட்ஸுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா பிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக டஸ்ட் அக்யூமுலேட் பண்ணுற மாதிரியான டிசைன் டைப்பில் இருக்கும். லைக் எஸ்பெஷலி இந்த வெனிஷியன் பிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோடய ஸ்லாட்ஸில் வந்து அழகாகவே டஸ்ட்டு அக்யூமுலேட் ஆகும். அண்ட் தென் பிளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரெகுலரான வேக்யூமிங் இல்லை ஒரு ரெகுலர் பெட் கிளாத் க்ளீனிங் அது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அண்ட் தென் பிளைண்ட்ஸ் வந்து கர்டைன்ஸ் மாதிரி நீங்கள் மெஷின் வாஷ்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கர்டைன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டைப். இந்த மெயின்டெனபிலிட்டி ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கர்டைன்ஸ் ஆர் த கிளியர் வின்னர். ஸோ இந்த கர்டைன்ஸ் வெர்சஸ் பிளைண்ட் டிபேட்டில் கர்டைன்ஸ் வின் பண்ணிச்சா பிளைண்ட்ஸ் வின் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் மோஸ்ட்லி நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் இல்லை உங்களோட வீடு தான் வின் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து விண்டோ ட்ரீட்மெண்ட் வரும்போது ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வி ஆர் ஸ்டிக்கிங் டு கர்டைன்ஸ். நவ் இப்போ பார்த்தீங்கன்னா பிளைண்ட்ஸும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஒய்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் வந்து கர்டைன்ஸையும் யூஸ் பண்ண முடியும், பிளைண்ட்ஸையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். உங்களோட வீட்டோட ரூமோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் விண்டோ சைஸஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கர்டைன்ஸ் யூஸ் பண்ணால் கர்டைன் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை பிளைண்ட் யூஸ் பண்ணால் பிளைண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் அண்ட் தென் உங்களோட டிசைனரோட க்ரியேட்டிவிட்டியும் பொறுத்து நீங்கள் நல்லாவே அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ண முடியும்.
ஸோ இந்த வீடியோவில் வர ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாமே வந்து ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேபி சம்டைம்ஸ் அந்த ஒப்பீனியன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.